जननी जन्म सौख्यानां वर्धने कुल संवादं पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूत गणादि सेवितं कपित्त जम्बो फलसार पक्षितम् उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः நவக்கோள்களின் துணை கொண்டு மாதா பிதா குரு துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். வாரம் ராசி பலன்கள் நமது சேனல்ல பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்றைய தினம் அதே போல இந்த வார ராசி பலன்ல கிரகங்களுடைய சூழ்நிலைப்படி நமக்கு எப்படி இருக்கு, இனிமேல் நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள் நமக்கு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏன் இந்த வாரம் இந்த ராசி பலன்கள் சொல்லணும்னா, இந்த கிரக நிலைப்படி நமக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும், அப்டவுன்ஸ் இருக்கும். இந்த வாரம் நடக்கும்னு இருக்கும், சில நேரத்துல நடக்காது, சில நேரத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு வரும், அது தட்டி போகும். சில நேரத்துல ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தேடி வரும், அது அப்படியே நடந்துரும். நம்ம எதிர்பார்க்காத விஷயம் ஏதாவது ஒண்ணு நடந்துரும். இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். அப்போ மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில பரியந்தம் எப்படி இருக்கு, நமக்கு நல்லா இருக்கா, நம்ம இந்த வாரத்துக்கு சுவாமி என்ன சொல்லியிருக்காங்க, சோ எதுல பிளஸ் எதுல மைனஸ், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, அது வேலை விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி, எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது, எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது, கரெக்டா தெளிவா இருக்கணும். இன்னைக்கு அப்படியெல்லாம் இருந்தாதான் சிறப்பு, அப்படி இல்லைன்னா சிறப்பு கிடையாது. சோ சில விஷயங்கள்லாம் நீங்க பாருங்க, எப்படி செய்யணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சில விஷயங்கள் நீங்க பாருங்க, பார்த்துட்டு ஒரு விஷயம் நீங்க பண்ணுங்க. அப்பதான் அதுக்காக தான் இந்த ராசி பலன்கள்லாம் சொல்றது. சில பேருக்கு சுவாமி நீங்க சொல்றது அப்படியே எங்களுக்கு பழிக்கிறது, நீங்க சொல்றது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இமீடியட்டா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, இமீடியட்டா கால் புக் பண்ணி உடனே ஒரு சுவாமி கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி உடனே நீங்க என்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி நீங்க பேசுங்க. அப்பதான் உங்களுக்கு சில விஷயங்கள் உடனே தெரிய வரும். சரிங்களா? எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் உங்களோட இருக்கேன். அதனாலதான் இன்னைக்கும் பலதரப்பட்ட மக்கள்ங்கிற சொல்றதுனாலதான் மக்கள் ஜோதிடர் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நான் உங்க கூட இருக்கேன். நல்லதோ கெட்டதோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு வழி காட்டுறேன். அந்த வழியானது தெய்வம், அதாவது இது இப்படி பண்ணுங்க, இது செய்தால் உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டுதல் தான் நான். ஆனா அந்த இறைவனுடைய ஆசீர்வாதத்தோட நீங்க மேல 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 இன்னும் நீங்க சிறப்பா இருக்கணும், நல்லா இருக்கணும், நீங்க நினைச்சது குறையில்லாம நல்லபடியா இருக்கணும். வாங்க இந்த வார ராசி பலன் பார்ப்போம். 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நடுவுல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதும் தெரிய வரும். மேஷ ராசி நேயர்களே, மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு? அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் வரையில மேஷ ராசி அப்படின்னு எடுக்கும் பொழுது முடிவு எடுக்கும் வேகம் இந்த வாரம் உங்கள் பலமும் பலவீனமும் தெரியும். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வார ராசி பலன்ல இது நீங்க எடுக்கக்கூடிய முடிவு வேகம் இந்த வாரம் உங்கள் பலமும் பலவீனமும் தெரியும். ராசி குணம் அப்படின்னு சொல்லும் போது மேஷ ராசி இயல்பாகவே தைரியம், நேரடி அணுகுமுறை, உடனடி செயல்பாடு கொண்ட ராசி. யோசித்துக் கொண்டிருப்பதை விட செய்து முடிக்க வேண்டும் என்ற மனநிலை கொண்டவர்கள் நீங்கள். சோ அந்த அளவுக்கு உங்க ஜாதகத்துல இருக்கு. மேலதிகாரிகளிடம் உங்கள் திறமை வெளிப்படும். நீண்ட நாட்களாக காத்திருந்த பொறுப்பு அல்லது புதிய அசைன்மெண்ட், புதிய ப்ராஜெக்ட், புதிய சில நல்ல விஷயங்கள்லாம் வரும். அவசரமாக பதில் சொல்ல வேண்டாம், எதுலையுமே அவசரமா பதில் சொல்லாதீங்க, நிதானிச்சு பதில் சொல்லுங்க, தப்பு இல்ல. தொழில்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா போட்டியாளர்களை முந்தும் வாய்ப்பு, புதிய போட்டியாளர்கள் தொடர்பு அதே போல உருவாகும். கூட்டு தொழிலில் கணக்கு விவரங்களை கரெக்டா வச்சுக்கிறது நல்லது. கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய பிசினஸ்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது பெருசா சண்டை இல்லாமல் பார்த்து பண்றது நல்லது. பண வரவு அப்படின்னு சொல்றது அதிகரிக்கும். அறிகுறி இருந்தாலும் அதே நேரத்தில் செலவும் வரலாம். பெரிய தொகை ஒரே நாளில் நகர்த்த வேண்டாம். திடீர்னு 1 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் ஒரே நாள்ல போயிட்டு லாக் பண்றதெல்லாம் வேண்டாம். சிறுக எப்படி செஞ்சா சரியா இருக்குமோ அந்த மாதிரி பண்ண, ஒரே நாள்ல நகர்த்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கு. சோ அதே மாதிரி பண்ணுங்க. குடும்ப விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்க வீட்டில் உங்கள் கருத்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பிடிவாத குணம் குறைய வேண்டும். எல்லாருமே நம்ம கருத்தை ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. சில பேர் கேட்டுப்பாங்க, சில பேர் கேட்டுக்க மாட்டாங்க. நீ ஏன் கேட்கல நான் ஏன் கேட்கலன்னு அவங்க கிட்ட போய் சண்டை போட முடியாது. சோ குடும்பம்னு சில விஷயங்கள் அப்படி பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கும் போது கூட சிறிய விஷயம் பெரிய விவாதமாக மாறக்கூடும். துணையின் கருத்தை இடைமறிக்காமல் கேட்பது நல்லது. நடுவில் பேசாம அவளுக்கு கோவம் வர மாதிரி நடந்துக்காம அவ என்ன சொல்றாலும் முழுசா கேட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன டிசிஷன் எடுக்கிறீங்களோ எடுங்க. நீங்க நடுவுல பேசி நான் அது நடுவில் தேவையில்லாத கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வந்து ஏன் அந்த பிரச்சனை எல்லாம் இந்த வாரம் கேட்க சொல்ற வரைக்கும் தலையாட்டுது. நமக்கு தலையாட்டுறதை இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மாதிரி தலையாட்டுறதை பார்த்துட்டு அப்படியாமா ஆட்டிட்டு போங்க, அவ்வளவுதான். அதே போல திருமண முயற்சியில் இருந்தவர்களுக்கு அறிமுகம் அல்லது பேச்சுவார்த்தை தீவிரமடையும். மறுமணம் கடந்த உறவு தாக்கத்திலிருந்து புதிய உறவு எடுக்கும் காலம். பழைய இப்ப முதல் கல்யாணம் முடிஞ்சு அது விவாகரத்தாகி அந்த பழைய தாக்கங்கள்லாம் போய் புதுசா
சரி ரைட் இப்ப நம்ம கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கக்கூடிய காலம் சில பேருக்கு வரும். இருதார யோகம் சொல்றோம்ல, இரண்டாவது கல்யாணத்துக்கான வாய்ப்பு உண்டு. படிப்பு எடுத்துட்டோம்னா எக்ஸாம், டெக்னிக்கல் கோர்ஸ் போன்றவற்றில் தீவிர முயற்சி பலன் தரும். சோ நிலம், சொத்து, வீடு தொடர்பான ஆவணங்கள் சரிபார்த்து கரெக்டா பண்ணிக்கோங்க. சட்ட ரீதியான பேச்சில் உணர்ச்சியை காட்டாமல் ஆதாரங்களுடன் செயல்படுங்கள். விவாகரத்து கேஸ்ல அந்த மாதிரி இருங்க. கலைத்துறை அப்படின்னு எடுத்துக்கும் போது மேடை, மீடியா, லாபத்தை தேடாமல் திட்டமிட்ட அணுகுமுறை அவசியம். சீனியர் சிட்டிசன்ஸ், பெரியவர்கள் உடல்நல தூக்க குறைவு போன்றவற்றை அலட்சியம் செய்யாமல் வழக்கமாக எந்த மருத்துவரை பார்ப்பீங்களோ கரெக்டா பார்த்துக்கோங்க. இந்த வார எச்சரிக்கை அப்படின்னு உங்களுக்கு சொல்லும் போது வேகமாக வாகனம் ஓட்டுதல், கோபத்தில் முடிவு எடுப்பது போன்றவற்றை தவிர்ப்பது மிகவும் சிறப்பு. சரிங்களா? இந்த வாரம் நீங்க முடிஞ்சா முருகன் கோவிலுக்கு போய் முருகப்பெருமானுக்கு ரெட்டை தீபம் போடுங்க, 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க. சுபம், வாழ்க வளமுடன்.